வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த தமிழ் ஐரோப்பாவில் இருக்குமான்னு ஒரு சின்ன ஆய்வு பார்ப்போம். ஏனென்றால் நான் நேற்றைய தினம் ஒருவரோட கதைக்கு கன நேரம் என்னோட வாதாடி என்னையே கலைக்க பிடிச்சி விட்டுட்டார். ஏனென்றால் தமிழ் இருக்குமாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் தான் தமிழ் இருக்காதாம், இங்கே ஜெர்மனியில் தமிழ் இருக்குமாம். இது எப்படி இதை கேட்குறதுண்டா, இப்போ ஜெர்மனியில் 1,00,000 மக்கள்னு சொன்னால் 8 கோடி மக்களில் நாங்கள் ஒரு வீதமும் இல்லை, அரை வீதம் கூடி இல்லை. படிக்கிறது தாய்மொழி, அதான் அந்த தாய்மொழி என்றால் இங்கே ஐரோப்பிய மொழியில் எல்லா நாடுகளுமே ஐரோப்பா மொழியெலாம் படிக்கிறோம். இலங்கை பிள்ளைகள் ஜெர்மனியில் ஜெர்மன் மொழியில் தான், ஜெர்மன் மீடியத்தில் தான் நாங்கள் இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும். அப்போ மற்றது அப்படின்றா அந்த பிள்ளை சிந்திக்கிறதா இருந்தால் நேசரியில் 2 வயதுலேயே பிள்ளையை சேர்க்கணும், நேசரியில் 3 வயது. அப்போ 3 வயது 4 வயதுக்குள்ளே சேர்க்கிற பிள்ளை தாய்மொழி மாதிரியே தான் ஜெர்மனை படிக்கும். அப்போ அது தாய்மொழி ஜெர்மன். இங்கே பிறக்கிற எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி ஜெர்மன். எந்த பாஷை ஒரு மனிதனுக்கு கூடுதலாக தெரியுமோ அதுதான் தாய்மொழி. தாய் பெறுறதால தாய்மொழி ஆகாதுன்றதெல்லாம் விவரமாக சொல்ல தேவையில்லை. ஒரு சாதாரண மனித உயிருக்கு இது இலகுவாக விளங்குற விஷயம், விளங்க வேண்டிய விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் கடைசி வரையும் தமிழ் இருக்காது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு விளக்கம் நிறைய சொல்லிக்கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போ அவர் தொடர்ந்து வாதாடுறார், தண்டை பிள்ளைக்கு தமிழ் தெரியுமாம், அதால் தமிழாலயத்தில் படிப்பிச்சவராம், எழுத வாசிக்க தெரியுமாண்டுக்கா அரைகுறையாக சொல்கிறார். ஆனால் கதைக்க நல்லா தெரியும்னு சொல்கிறார். எழுத வாசிக்க தெரியும், ஆனால் இப்போ வெளியில் வந்த அப்புறம் அதுகளை கொஞ்சம் மறந்துருப்பேன் நினைக்கிறேன். அப்போ தமிழ் மொழி தரோவாக தெரியுமென்று வாதாடுறார். அப்போ உங்களோட பிள்ளை பிறந்தா பிறகு அந்த பிள்ளையோடு அவர் கதைப்பாராண்டுக்க ஓமண்ட மாதிரி சொல்கிறார். நான் இங்கே அறிஞ்ச வரைக்கும் 15 வயதில் 10 தொடக்கம் 15 வயதில் வெளிநாட்டுக்கு வந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றிருக்கணும். அவைகள் அந்த பெற்றோரே பிள்ளையோட டச் தான் கதைக்கணும், ஜெர்மன் மொழி கதைக்கணும். அப்போ அவையிலே தமிழ் கதைக்க விருப்பம் இல்லையா, அல்லது கதைக்கிறதுக்கு காணாது. அப்போ இது அழிஞ்சு போகிறது. அதாவது நாங்கள் இந்த நாட்டில் எல்லாரும் தமிழர் இல்லாமல் போகிற நிலை தான் இருக்குது. இன்னொரு 15-20 வருஷத்தில் எல்லாரும் ஒரு 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுக்கு உட்பட்டு பிறந்தவர்கள் இங்கே வெளிநாட்டுக்கு கூட வந்தவையில் 60லேருந்து 70க்குள்ளேண்டு வச்சோம்டா, அவைகள் இன்னும் ஒரு 2050ஆம் ஆண்டு எல்லோரும் இறந்துருவினோம். அப்போ இங்கே பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் 30, 35, 40, 45 இருப்பினும் அவைன்ற பிள்ளையோட கதைப்பினோம். இலங்கை தொடர்பு துண்டாக இருக்காது, போகவே மாட்டினோம், சொந்தக்காரரோட கதைக்க மாட்டினோம். ஃப்ரான்ஸு கனடா, அங்கால இங்கிலாந்து, நோர்வே, டென்மார்க்குண்டு அங்கே உள்ளவைகளோடும் கதைக்க மாட்டேன். அவைகளுக்கும் தாய்மொழி அந்தந்த நாட்டு மொழி. அப்போ அவர்களுக்கு அந்த தொடர்பு துண்டாக போகாது, ஆக்களையும் தெரியாது, போயும் பார்க்குறதில்லை. மற்றது இலங்கையில் இருக்கிற உறவுகளும் அவர்களுக்கு கதைச்சி பழக்கவும் இல்லை, அவைகள் கதைக்கிற தமிழ் இவைகளுக்கு விளங்க போகிறதும் இல்லை. ஸோ இப்போ ஒரு இடத்துல 10 பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ சந்திக்கணும்டா, இல்லை 2 பேருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுலையோ இல்லை 3 பேருக்கு இருந்தால் அந்த 10 பேரும் கதை கேட்கல ஜெர்மன் மொழியெலாம் கதைப்பினோம். இதை ஏன் இதில் சொல்கிறேன்ன்ற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் தெரியணும். இந்த நாடுகளில் கடைசி வரையும் தமிழ் மொழி இருக்க போகிறதில்லை. இலங்கை இந்தியாவில் மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கோழி என்று சொல்லி எல்லா பேரோடும் அத்தனை விலங்கு எல்லாமே சூழ தமிழ் சொல்லோடையே வாழ்கிறோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே அங்கத்தே பொருட்கள் இருக்கா, மரங்கள் இருக்கா, அந்த பேருடைய வீரமரம், பாலமரம், முதிரை மரம், கொய்யா மரம் எல்லாம் இருக்கா? இங்கே வாழை மரமே இல்லை. அப்போ இந்த பிள்ளைகள் சும்மா அந்த பேரில் படத்தை பார்த்து தான் படமாக்கி வைப்பினமே தவிர அது கூடி அந்த பிலாப்பழம் எல்லாம் ஜெர்மன் பிள்ளைகள் படமாக்கணும் அல்லது பாடமாக்கி கொண்டு தெரிகிற அலுவலும் இல்லை. இங்கே மரம் இல்லை, அப்புறம் அதை படமாக்கி என்ன செய்ய போகணும்? அது மாதிரி தான் தமிழ் சொற்களே இருக்காது. எப்படி இது தமிழ் இருக்கும்னு அந்த சொல்கிறது, நான் கடைசியாக அதை சொல்கிறேன். அது இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். இது ஒரு சின்ன விஷயம், இதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு வெக்கமான விஷயம். தமிழ் இருக்காது. எந்த மீடியத்தில் படிக்கணுமோ அந்த மீடியத்தில் தாய்மொழி மாதிரி இருக்குது. மற்ற வெளி உலகம் முழுவதுமே ஜெர்மன் நாடு. என்னென்று தமிழ் மொழி வாரது? வீட்டுக்குள்ளே கதைக்கிற 4 பேரை தான் தெரியும். இங்கே வெளியே போனால் வெள்ளைக்காரர், வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த 4 பேர்.
குடும்பத்தில் அவையில்தான் முகம் பார்ப்போம், நாங்கள் காண்றதே குறைவு. ஸோ அப்போ அது சொல்ல தேவை. இப்போ இன்னொரு பக்கம் அவை சொல்கிற காரணத்தை தான் சொல்ல வரோம். அவைகள் இங்கே வாழ விரும்பணும், இலங்கைக்கு திரும்பி போய் வாழணும். இப்போ நாட்டில் பிரச்சனை முடிஞ்சுது, இங்கே பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு இலங்கை போகலாம். அங்கே 18-20 லட்சம் வாழுகினோம். வடக்கு கிழக்கில் மலையத்தில் 18 லட்சம் மக்கள் வாழுகினோம். அப்போ 40-50 லட்சம் மக்கள் வாழினோம் இலங்கையில். அப்போ எழுதி கொடுத்துட்டு போய் வாழலாம். அவள் இங்கே இருக்கிறதுக்காக ஒன்றை சொல்லினோம். எப்படின்னு சொன்னால், தமிழ் இருக்கும், நாங்கள் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், தமிழை காப்பாற்றணுமெண்டா இங்கே இருக்கிறவங்க உடனடியாக எழுதி கொடுத்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு போகணும், அல்லது ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு போகணும். இது 2 தான் பாதை. இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம், தமிழ் இருக்கும், தமிழ் வேணும், நாங்கள் தமிழை 2 வெறியாக கதைக்கிற நீங்கள் போங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிறீங்கன்னா அது பம்மாத்து பொய்யா இருக்கிறீங்க. நீங்கள் இங்கே இருக்கணுன்றதுக்காக சும்மா தமிழ் இருக்குமென்று போய் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருந்து பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு உண்மையான தமிழில் பற்று, ஆசை, விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வெளிக்கிட்டு போகணும். தமிழ்ண்டு வெறியாக கதைக்கிற நீங்கள் எல்லாம் போங்க. நாங்கள் மனிதர் கதைக்கிறனாங்க, நாங்கள் ஓரளவுக்கு இருப்போம். எங்களுக்கும் தமிழ் பற்றிற்கு விருப்பம் இருக்குது, நாங்களும் போகலாம். நானும் பிள்ளை தான், நானும் இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல இல்லை தமிழ் வரி இதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் மனிதராக வாழ்ந்துட்டு போவோம்ன்ட்டு இருக்கிறோம். காலப்போக்கில் மனிதராகவும் வாழ பெரிய ஆபத்துகள் இருக்குது, அதுகள் வேறு விஷயம், அது நான் நின்றதாக போயிடும். ஆனால் தமிழ் இருக்குமென்று வாதாடுறவைகள் இப்படி தான். அந்த ஈழம் கிடைக்குமுண்டு. இப்போ ஈழம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல இல்லை, கிடைக்கிறது சரியான கஷ்டம் என்று நான் சில பேருக்கு சொன்னால் உடனே என்ன சொல்லுவேன்னா, ஏன் கஷ்டம்ண்டா கஷ்டத்தை எடுத்து ஈழத்துக்கு போராடுற முறையில் போராடணும். அதுவும் செய்யலை. அதே நேரத்தில் அவ்வளவு கஷ்டம்ன்றதை புரியாமல் இருந்தவர்கள். அப்போ என்னென்னா அதுதான் நிலைமை. 12% தான் நாங்கள். 12% தமிழர் 88% 74% சிங்கள மக்கள். ஆனால் மற்ற மலையத்தில் இருக்கிற மக்கள், கொழும்பில் இருக்கிற மக்கள் எல்லாம் தென்னிலங்கையில் தான் இருக்கணும். அப்போ ஈழம் கிடைக்காது கஷ்டம்ன்றது தெரியாமலே கிடைக்குமென்று போராடி எவ்வளோத்தை இழந்தது தெரிந்தானே. அப்போ அது மாதிரி அதை சொன்னால் ஏன் என்னத்துக்குண்டு ஆராய்ஞ்சு பார்க்க தெரியாது. அப்படி சொல்கிறதே அதை தவறாக பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம்ண்டா ஏன் கஷ்டம், எப்படி எந்த வகையில் என்று விளங்கப்படுத்தணும். அது அண்டா தான் நாங்கள் ஒரு மாநில சுயாட்சி எடுக்கிறதுக்கு முன்வருவோம். இது சும்மா வெறும் கற்பனையில் கிடைக்குமெண்டா ஏன் மாநில சுயாட்சி, பார ஒப்பந்தங்கள், மாநில சுயாட்சிக்கான அல்லது ஒரு அலகத்தாரதுன்றதுக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கும் தானே. அப்போ எடுக்கலாம், மிக இலகுவாக எடுக்கலாம் என்று நினைப்பிருந்தால் மாநில சுயாட்சி எடுக்க மாட்டோம், தட்டி கழிப்போம். அப்போ கடைசியாக என்ன நடந்தது? இது மாதிரி தான் இங்கே இருக்குமுண்டே வாழ்ந்துட்டு இல்லாமல் போகிறதுக்கு இதை இப்படி நிறைய பேர் இருக்கு. 50% மேலே சொல்லி கொண்டிருக்கணும் இங்கே இருக்குமா. அது என்ன? அப்போ அவர்களுக்கு வரலாறு, அரசியல் அறிவு, சமூக அறிவு, அல்ல ஆராய்ச்சி அறிவு, சிந்தனை அறிவு, இதுகளை நீங்கள் போட்டு பார்த்தா தமிழ் இருக்காதுன்றது ஒரு சின்ன விஷயம். சின்ன இப்படி நேரம் நடந்து வலப்பக்கம் திரும்பி அப்புறம் இடப்பக்கம் திரும்பி அங்கே அந்த பள்ளத்துக்குள்ளே போகணும்ன்ற எண்ணத்தில் ஒரு இங்கே பிறந்த புள்ள நினைக்கும். எதில் நினைக்கும்? இங்கத்தே மொழியில் தான் நினைக்கும், தமிழில் நினைக்காது. என்னடா பரீட்சையம் கூடின மொழி. எந்த மொழியில் கூடுதலான ஆளுமை இருக்கோ அந்த மொழியெல்லாம் சிந்தனை பிறக்கும். இரவில் கனவு ஆணையக்கில் கூட என்ன வரும் என்று கேட்டு விடிய தட்டி எழுப்பி கேட்கலாம், என்ன மொழியில் கனவு கண்ட நீங்கள். எனவே நான் என்ன சொல்ல வரேன், இதில் பொறுப்பாண்டா இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ பிள்ளைகளையும் தமிழையும் காப்பாற்றணுமெண்டா நான் உட்பட, கேட்குறவர் நீங்கள் உட்பட எழுதி கொடுக்க தேவையில்லை. அப்படியே போய் அங்கே நின்றா 10 வருஷம் அங்கே நின்றா அங்கத்தே விசா கிடைக்கும், இலங்கை பாஸ்போர்ட் கிடைக்கும், பிரஜா உரிமை கிடைக்கும், பிரச்சனை இல்லை. தாராளமாக வரவனாமண்டு அங்கேயும் சொல்ல இல்லை, இங்கே ஒரு தரம் மறைக்கவும் இல்லை. வெளிநாடுகள் ஒன்றுமே நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்ல இல்லை. நீங்கள் வெளிக்கிட்டு போனால் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் இந்த நாட்டுக்கு. எனவே நீங்கள் அதை மூடி மறைக்கிறதுக்காக தமிழ் இருக்குமென்ற ஒரு வடிவம் போடுறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் மூடி மறைக்கிறீங்க. அதான் உண்மை. நான் நான் வேறு ஆய்வின்படி நீங்கள் இருக்கலாம்ன்றதுக்குள்ள வருவேன், அது வேறு கதை. எந்த மனித உயிரும் எறும்பும் சரி, ஆடோ மாடோ கோழியோ எல்லாமே சேர்ந்து தனக்கு இலகுவாக லேசாக வாழக்கூடிய ஒரு இடத்தை பாதுகாப்பு, சுத்தம், சுகாதாரம் என்று சொல்லி எதுண்டான்னு ஒன்றுக்கெல்லாம் போவினோம்.
எப்படி அந்த மேடு பள்ளமாக இருக்கிற உலகத்தை மாற்றுங்க. இங்கே 2500 உழைக்கிறீங்கன்னா அதே 2000 இந்தியா ஸ்ரீலங்காவில் எடுக்கிற மாதிரி பொருளாதார பங்கீடுகளை சமப்படுத்தினீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரமாட்டணும், இங்கே இருக்கிறவே அங்கே திரும்பி போயிடுவேணும். எனவே அந்த சோசலிச சமுதாயத்துக்காக ஒத்துழைங்க. அதுக்கு ஒத்துழைச்சிங்கன்னு சொன்னால் உலகம் சமத்துவமாக வரும். அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கும் வர தேவையில்லை, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கும் போக தேவையில்லை. ஈழ நாடுன்று இருக்காது, ஒன்று பணக்கார நாடுன்று இருக்காது, எல்லாமே சமனாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே இந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணி பாஞ்சு வர மாதிரி நாங்கள் இங்கே வரவும் தேவையில்லை. அதுக்கு சோசலிசத்தை படியுங்க, கம்யூனிசத்தை படியுங்க, நீங்கள் மார்க்சியத்தை படியுங்க. ஏன் திருக்குறள் ஔவையாரை படித்தாலே அதிலே முழுக்க மார்க்சியம் இருக்குது. எனவே நீங்கள் அறிவை புத்தகங்களை வாசிங்க, சிந்திங்க. சும்மா ஒன்றையும் சிந்திக்காமல் சும்மா தமிழ் இருக்கும், ஐரோப்பாவில் லண்டனில் இருக்கும், கனடாவில் இருக்கும், எல்லா ஜெர்மனியில் இருக்கும்ண்டு அந்தந்த நாட்டில் இருக்கிற சொல்லி கொண்டு இருக்கிறது கடைசியாக நான் எப்படி சொல்லாமட்டா நீங்கள் நடிக்கிறீங்க. நடிப்பை விட்டுட்டு நிஜத்தை யோசிங்க, சிந்திங்கன்னு சொல்லிக்கொண்டு இத்துடன் சுருக்கமாக முடிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னும் மேலும் இதே தலைப்பில் கதைப்பேன் என்று கூறிக்கொண்டு இதுக்கு முதல் நான் கதைச்சிருக்கிறத பாருங்கள். நன்றி, வணக்கம்.